என்னாச்சு? என்னமோ தப்பா இருக்கு. ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனுக்கு பூ குடுக்கறானா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ அந்த சிவானி நம்ம சித்துவ லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். லூசு மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காத. வாயிலேயே போட்டுறேன். மூஞ்சிய பாரு. சித்து, இவன் சொல்றதெல்லாம் நீ நம்பாத. அது சரி, சிவானி உன்கிட்ட வேற எதுவும் சொல்லல? இல்லையே. சொன்னாங்க. சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்து. ஐ லைக் யூன்னு சொன்னாங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டாங்களா? என்ன ஐ லவ் யூ சொன்னாங்களா? இல்லங்க, இவன் ஏதோ உளறாங்க. நானா உளறேன்? அவங்க என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லல, ஐ லைக் யூன்னு தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஐ லைக் யூ ஐ லவ் யூ ரெண்டுமே ஒண்ணுதானே. வாய மூடு. அது எப்படி ரெண்டும் ஒண்ணாகும்? ரெண்டும் வேற வேறதான். சித்து, அந்த சிவானி கொஞ்சம் சரியில்லை. இதுக்கு பிரச்சனை பண்றா. எதுக்கும் அவங்க கூட ஒரு டிஸ்டன்ஸ் உடைய பழகு. சரியா? சரியா? நீ வா போலாம். என்னங்க? என்ன? அந்த ரோஸ். ரோஸ் தான் முக்கியமா? பாரா, சித்து கிட்ட வேற ஒரு பொண்ணு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸா பழகிறத தென்றலால ஏத்துக்க முடியல. அப்படியே அந்த தடவை தென்றலுக்கு சித்து மேல ஒரே பொசசியா பொசசிவ்னஸா. போற போக்க பார்த்தா தென்றல் ரொம்ப சீக்கிரமாவே நம்ம சித்துவ லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா போல இருக்கே. டேய் சிறுத்தை, நீ கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்க. ரகிட 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 ஹூ ரகிட 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 ஹூ ரகிட 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 ஹூ. அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லங்க, நான் இல்ல. ஐயோ, இந்த பக்கம் போறது எல்லா பக்கம் அடைச்சு வச்சிருக்காங்களே. ஐயோ, வாங்க ஆகாஷ், உட்காருங்க. பாட்டியை பத்தி ஏதாவது தகவல் தெரியுதா? சார், பாட்டி விஷயமா தான் சார் உங்களை பார்க்க வந்திருக்கேன். பாட்டி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்களை திரும்பி காண்டாக்ட் பண்ணாங்களா சார்? இல்லையா ஆகாஷ், என்ன எது காண்டாக்ட் பண்ண போறாங்க? அது சார் நிஜமாவே இல்லையா சார்? ஆமா ஆகாஷ், வெளியே போறதுக்கு முன்னாடி பாட்டி உங்களை மீட் பண்ணி என் பேருக்கு எல்லாத்தையும் மாத்தி எழுத சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு போயிருக்காங்க. ஆனா கண்டிப்பா அவங்க எங்க போயிருக்காங்கங்கிற தகவலை அவங்கள அறியாமலே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க சார். ப்ளீஸ் சார், அப்படி ஏதாவது சொன்னாங்களான்னு கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க சார். இல்ல ஆகாஷ், அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா நான் அந்த தகவலை மறுநாளே உங்களுக்கு தெரியப்படுத்திருப்பேனே. என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்ல ஆகாஷ். பாட்டியை நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் சார். தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். போலீஸ் கிட்ட கூட சொல்லிட்டேன் சார். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை சார். பாட்டியை பத்தி ஒரு சின்ன தகவல் கூட இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல சார். என் பாட்டியை நினைச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு மனநோயாளி மாதிரி ஆயிட்டேன் சார். ரோட்ல சண்டை எல்லாம் போடுறேன் சார். யார பார்த்தாலும் எனக்கு கோபம் வருது. எல்லார்கிட்டையும் ரொம்ப டென்ஷனா தான் பேசுறேன் சார். இப்படியே போச்சுன்னா
ஒரு 4-5 நாள்ல நான் நிஜமாலே மென்டல் ஆயிடுவேன் சார். எந்நேரமும் பாட்டிய பத்தி தான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க எங்க இருக்காங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியாம இப்படி தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரேடியா செத்துடலான்னு தோணுது சார். சார் ப்ளீஸ் சார், பாட்டிய பத்தி ஏதாவது தெரிஞ்சா மறைக்காம சொல்லுங்க சார். நீங்க தான் எனக்கு தெரியப்படுத்துனீங்கன்னு பாட்டிக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் சார். ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார், ப்ளீஸ். பாட்டி எங்க இருக்காங்க சார், சொல்லுங்க சார் ப்ளீஸ். இல்ல ஆகாஷ், இது வரைக்கும் அவங்க இருக்க இடம் எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு தெரிய வந்தா இமிடியேட்டா உங்களை காண்டாக்ட் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. என் பேரு ஆகாஷ். இல்ல, எங்க வீட்ல இருந்து யாரு வந்து கேட்டாலும் நான் எங்க இருக்கேங்கிறத சொல்லக்கூடாது. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணா நல்லா இருக்காது. நாளைக்கே ஆண்டாள் அம்மாவை பார்த்து ஆகாஷ் தேடி வந்த விஷயத்த சொல்லிட வேண்டும். மேடம், என்ன வக்கீல், நான் தான் உங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு இங்க வந்தீங்க? இல்ல மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஃபோன்லயே சொல்லலான்னு பார்த்தா நீங்க ஃபோனையே எடுத்துட்டு வரல, அதான் நேர்ல வந்தேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல மேடம், நேற்று ஈவினிங் உங்க பேரன் ஆகாஷ் என்னை மீட் பண்ணார் மேடம். அவரை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம உங்களை தேடி அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு மேடம். நீங்க வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு கால் பண்ணீங்களான்னு கேட்டு நீங்க இருக்க இடத்த எனக்கு தெரியுமான்னு விசாரிச்சார் மேடம். உங்களை நினைச்சு கவலையில தண்ணி அடிச்சுட்டு தெருவில் சண்டெல்லாம் போட்டிருக்காரு. வைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, தற்கொலை பண்ணிட்டு செத்தெல்லாம் போல இருக்குன்னு அப்படி இப்படின்னு புலம்புறாரு மேடம். பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. உங்களுக்கு இவ்வளவுதானே தெரியும்? எனக்கு இதுக்கு மேலேயே தெரியும். நான் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் ஆகாஷ் என்னை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கிறது மட்டும் இல்லை, அவன் குடிச்சிட்டு தெருவில் சண்டை போட்டது, அங்கிருந்து அவனை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போன தென்றலை பயங்கரமா திட்டுனது, அதுக்கப்புறம் மறுநாளே தென்றலை அவ வீட்டுக்கே தேடி போய் திரும்பவும் அவகிட்ட பிரச்சனை பண்ணது, தாராவை தேடி போய் அவகிட்டையும் பிரச்சனை பண்ணது, இது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன மேடம் சொல்றீங்க? இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் அமைதியா இருக்கீங்க. பாவம் மேடம் உங்க பேரன். இதுக்கு மேலே நீங்க அமைதியா இருந்தா ஒருவேளை நீங்க கிடைக்கவே மாட்டீங்கன்ற துக்கத்துல அவர் சொன்ன மாதிரி தற்கொலை முடிவு எதுவும். வக்கீல், ஆகாஷ் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட எனக்கு அக்கறை ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அவ என் பேரன். சாரி மேடம்,
பரவாயில்ல. சரி, நான் இருக்கிற இடம் என் பேரனுக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் தெரியப்படுத்திக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். ஹலோ, சொல்லுங்க சார். பாட்டியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஆமா ஆகாஷ், உங்க பாட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அப்படியா சார்? பாட்டி எங்க சார் இருக்காங்க? இங்க தாமரம் பக்கத்துல முடிச்சூர் தெரியுமா? தெரியும் சார், தெரியும் தெரியும் தெரியும். அங்க புதுசா அன்பு மடன் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உங்க பாட்டி அங்கதான் தங்கி இருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்பவே அங்க போறேன் சார். சீக்கிரம் போய் பாருங்க. தேங்க்யூ. அம்மா, உங்க மட தலைவரை நான் பார்க்கணும். இங்க தலைவர்னு யாரும் இல்ல, மட தலைவி தான் இருக்காங்க. பரவாயில்லம்மா, நான் அந்த தலைவியை தான் பார்க்கணும். மடத்தோட தலைவி இப்போ ஒரு முக்கியமான பூஜையில இருக்காங்க. என்ன விஷயமா பார்க்கணும்? அது என் பாட்டி ஒரு பிரச்சனையில கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி நான் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். யாருப்பா உங்க பாட்டி? அவங்க போட்டோ எதுவும் இருக்கா? இருக்குமா, இதோ ஒரு நிமிஷம். இவங்க தாம்மா. ஓ, இவங்களா? இவங்க உங்க கூட வர சம்மதிக்க மாட்டாங்களே. ஏம்மா? அவங்க இன்னைக்கு தீட்சை வாங்க போறாங்க. தீட்சையா? அப்படின்னா? அம்மன் சன்னதிக்கு முன்னாடி அக்னி மிதிச்சு கடந்து போய் மடத்தலைவி கையால ஒரு ருத்ராட்ச மாலைய வாங்கி கழுத்துல மாட்டிப்பாங்க. அந்த மாலைய கழுத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. என்ன நடந்தாலும் திரும்ப குடும்ப உறவுக்குள்ள வரவே மாட்டாங்க. என்னம்மா, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? நான் மடத்தோட நடைமுறையை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் பந்த பாசத்தெல்லாம் விட்டுட்டு தீட்சையை வாங்கிக்கிட்டு தான் இங்க தங்கி இருக்கேன். இல்ல, நான் என் பாட்டியை எப்படியாவது இங்க கூட்டிட்டு போகணுமா? பாட்டி எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க? இந்த கட்டடத்துக்கு பின்னாடி ஒரு மைதானம் இருக்கு. அங்கதான்ப்பா உங்க பாட்டி வெயில்ல உட்கார்ந்து தவம் இருக்காங்க. சரிம்மா. சரிப்பா.
பாட்டி என்னாச்சு பாட்டி? எழுந்திருக்க பாட்டி. என்ன பாட்டி, உங்களுக்கு எதுக்கு பாட்டி இப்படி ஒரு நிலைமை? தயவு செஞ்சு எழுந்திருக்க பாட்டி. வாங்க பாட்டி, வீட்டுக்கு போலாம் பாட்டி. பாட்டி பாட்டி தம்பி தம்பி எழுந்திருக்க பாட்டி. இருங்க. பாட்டி யாருப்பா நீங்க? எதுக்கு தவறு இருக்கிறவங்கள தொந்தரவு பண்றீங்க? அம்மா, இவங்க என் பாட்டிமா. என் மேல இருக்கிற கோவத்துல இவங்க கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்டாங்க. தயவு செஞ்சு இவங்களை என் கூட அனுப்பி வைங்கம்மா. உங்க பாட்டி சம்மதிச்சா நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆண்டாளம்மா, நீங்க தவ இருக்க வேண்டிய நேரம் முடிஞ்சிருச்சுமா. எழுந்துருங்க. எந்திரிங்க பாட்டி. அதோ வீடு. பாட்டி, இவர் உங்க பேர் என்ன சொல்றாரு? உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்காரா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? எனக்கு பேரன், புருஷன், மகன், மருமகள்னு எந்த உறவும் கிடையாது. எல்லா பந்த பாசத்தையும் நான் எப்பவோ உதறிட்டேன். இனி நான் சாகர வரைக்கும் இங்கதான் இருப்பேன். சீக்கிரம் எனக்கு தீட்சை கொடுங்கம்மா. உறுதியாதான் சொல்றீங்களா? ஆமா. நல்லா யோசிச்சுக்கோங்க. அக்னி மிதிச்சு கழுத்துல ருத்ராட்ச மாலையை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தீட்சை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மனசு மாறக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் மனசு மாற மாட்டேன். இனி எனக்கு எந்த உறவும் கிடையாது. நான் யாருக்கும் இடைஞ்சலா இருக்க விரும்பல. சீக்கிரம் எனக்கு தீட்சை கொடுங்க. பாட்டி 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 பாட்டி. தம்பி, இதுக்கு மேல அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்களுக்கு உங்க கூட வர விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாதவங்கள எங்களால அனுப்ப முடியாது. தயவு செஞ்சு போயிடுங்க.